ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 317வது சிறப்பு பதிவு நேபாள் மனகாமனா அம்மன் அதிசயம், கோவிலில் மட்டும் கருமேகங்கள் மலை, ரியல் மிராக்கிள்ஸ் டெம்பிள், விஷஸ் கம் ட்ரூ என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 18 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான், சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் சகோதரர் திரு BK சரவணகுமார் அவர்களது சேனலில் என்னுடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்து விரிவாக கூறியுள்ளேன். தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. எனது தொலைபேசி எண் 0452420851 என்பதாகும். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். மனகாமனா அம்மன் பகவதி அம்மன் ஆவார். மனதில் உள்ள எண்ணங்கள், காமனா என்றால் விருப்பங்கள். மனதில் உள்ள விருப்பங்களை உடனுக்குடன் நிறைவேற்றுவதால் இந்த கோவிலுக்கு இப்பெயர் உண்டானது. நான் 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் நாள் நேபாளத்தின் தலைநகரான காட்மாண்டுவில் இருந்து 106 கிலோமீட்டர் பயணம் காரில் 3 மணி நேரம் மேற்கொண்டு இக்கோவிலுக்கு சென்று தரிசிக்கும் பாக்கியம் பெற்றேன். கண்டகி மாகாணத்தில் உள்ள கோர்காவில் உள்ள சாகித் லகான் கிராமப்புற ஆட்சியில் திரிசூலி மற்றும் மர்சியாங்டி ஆறுகள் சங்கமிக்கும் புனிதமான இடத்தில் அமைந்துள்ள கஃபாக்தாதா மலையில் கடல் மட்டத்திலிருந்து 1300 மீட்டர் 4300 அடி உயரத்தில் இத்திருத்தலமானது அமைந்து உள்ளது. முன்பு கைரேனி கிராமப்புற நகராட்சியிலிருந்து மலையேற்றம் சுமார் 1000 மீட்டர், அதாவது 3300 அடி செய்து 3 மணி நேரம் சிரமங்களுடன் பக்தர்கள் சிரத்தையுடன் சென்று இந்த தேவியை தரிசித்து வந்தார்கள். 1998ஆம் ஆண்டு சுமார் $7.5 மில்லியன் செலவில் கேபிள் கார் வசதியானது செய்யப்பட்டது. 31 பயணிகள் பெட்டிகள், 3 சரக்கு பெட்டிகளுடன் கேபிள் கார் 1 மணி நேரத்துக்கு 600 பேர் வரை கையாள முடியும். மின்சார தடை ஏற்பட்டால் தானாக இயங்கும் ஜெனரேட்டர்கள் மற்றும் ஹைட்ராலிக் அவசரக்கால இயக்கிகள் உள்ளதால் பயமின்றி மிக உயரமான மலையுச்சிக்கு நடுவில் ஓடும் திரிசூலி ஆற்றை வணங்கியபடி 10 அல்லது 15 நிமிடங்களில் அடைந்து விடலாம். நான் சென்ற சமயம் கேபிள் கார் புறப்படும் இடமான டேர்சோர் குடிந்தரில் அற்புதமான அழகுடைய ஐம்பொன் கருட பகவான் சிலை இருந்தது. அதனுடன் புகைப்படம் எடுத்து கொண்டேன். எங்கும் அழகான வண்ண வண்ண மலர்கள் பூத்து குலுங்கின. 16 திருக்கரங்களில் ஆயுதங்களுடன் கருங்கல்லிலான திரிசூலி அம்மன் திரிசூலத்தால் அசுரனை வதம் செய்தபடி அருகே சிம்மம் கர்ஜிக்க அங்கே எழுந்தருளி அருள் பாலித்தார். இது அவரது செஞ்சாந்து சாற்றிய மற்றொரு திருக்கோலம். இங்கிருந்து 2.77 கிலோமீட்டர் தொலைவில் கோர்கா மனகாமனா கோவில் உள்ளது. அன்னபூர்ணா ஹிமாலயன் தொடரின் அழகையும் திரிசூலி நதியின் அற்புத தோற்றத்தையும் வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. முதலில் இந்த அம்மனின் தனிப்பெரும் சிறப்புகளை அறிந்து கொள்வோம். பகவதி அம்மன் ஆதிபராசக்தியின் மிக சக்தி வாய்ந்த அவதாரம் ஆகும். கேரளாவில் இவர் அன்னை பகவதி என்றும், நேபாளத்தில் மனகாமனா தேவி என்றும், தமிழகத்தில் துர்க்கை அல்லது கொற்றவை என்றும் அறியப்படுகிறார். சக்கரம், வாள், முக்கியமாக திரிசூலம் இவரது ஆயுதங்கள் ஆகும். சிம்ம வாகினியாக இருக்கும் இவர் சில சமயங்களில் புலியையும் வாகனமாக கொண்டிருப்பார். அபயஹஸ்தம், அதாவது கருணையுடன் தனது பக்தர்களுக்கு அபயம் அளித்து காப்பவராக இருப்பார். இங்குள்ள துர்க்கையான மனகாமனா தேவியானவர்கள் வித்தியாசமாக வேறு எங்கிலும் காண இயலாத வண்ணம் ஒரு பக்தையை அரவணைத்தவராக காட்சி அருளுகிறார். நம்மை
ஆணவம் மற்றும் தீய சக்திகளிலிருந்து காப்பவராக, சரணடைந்தவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இவர் விளங்குகிறார். கர்மதோஷங்கள், தடைகள், பயத்தை தகர்ப்பவராகவும், உடல் நலம், செல்வ வளம், பாதுகாப்பு நல்கி ஆசீர்வதிப்பவராகவும் உள்ளதால்தான் இவரை தரிசிக்க பெரும் அளவில் தினசரி ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் கூட்டம் வருகிறது. விடிகாலை தரிசனத்தை விட்டுவிட்டால் பிறகு மேலுள்ள படிக்கட்டுகளில் ஏறி சென்று, சிறிய கோவில் ஆதலால் பல மணி நேர காத்திருப்புக்கு பின்னரே மனகாமனா தேவியை தரிசிக்க இயலும். நான் சென்றபோது என் கணவருடன் அவ்வாறுதான் 4 அல்லது 5 மணி நேரம் நின்று கொண்டிருந்தேன். அப்போது வெயில் அடித்தாலும் லேசான மலைத்தூறல் விழுந்தது. திடீரென ஒரு கருமேகம் அந்த சிறிய கோவில் கருவறைக்கு மேலே வந்து அந்த இடத்தில் மட்டும் மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது. வேறு இடங்களில் சுத்தமாக மழை இல்லை. நாங்கள் தரிசிக்க சென்றபோது அங்கிருந்த பெரிய மரத்திலிருந்து எங்கள் மேல் விழுந்த மழைநீர் துளிகள் எங்களுக்கு அந்த கருணை தெய்வத்தின் ஆசீர்வாதமாக மெய்சிலிருக்க வைத்தது. இப்போது முக்கியமான தலவரலாறுக்கு வருவோம். மனகாமனா மாதாள் உள்ளூர் மக்களால் ஆஜு அஜி என்று அன்புடன் அழைக்கப்படுகிறார். ஆஜு என்றால் தாத்தாவையும், அஜி என்றால் பாட்டியையும் குறிக்கும் சொற்களாகும். இங்குள்ள ஆஜுவான பைரவர் தரிசனம் பெற்றாலே மனகாமனா தேவி தரிசனம் முழுமை பெறும். ஒரு முறை வயதான முதியவர்கள் வடிவில் ஹயக்ரீவ பைரவநாத் என்ற பெயரில் திரிசூலம் தாங்கிய சிவனும் மனகாமனா தேவியாகிய துர்க்கையும் 2 இடங்களில் எழுந்தருளி மக்களுக்கு ஆசைகள் நல்க சண்டை போட்டது போல் நாடகமாடி அன்னை பிரிந்து சென்று கோர்க்காவில் மனகாமனா தேவியாக அமர, அங்கு அவரை தேடிச் சென்ற ஆதிசிவனும் அவரை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு திரும்ப கொண்டு வந்தார். பிறகு புல்கமதி கிராமத்தில் ஜாத்ரா கொண்டாட்டம் 3 நாட்கள் அவரை வரவேற்கும் விதமாக ஆஜு கோவிலில் கொண்டாடப்படுகிறது. அதன்பின் அன்னை மீண்டும் கோர்க்காவுக்கு திரும்பிவிட்டதால் தசரா பண்டிகையின் போது 3 நாட்கள் மனகாமனா கோவில் மூடப்பட்டிருக்கும். ஆனால் மனகாமனா கோவிலுக்கு இப்போது கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து கொண்டிருப்பதால் இந்த முறையானது தற்சமயம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அக்காலத்தில் காட்மாண்டுவைச் சேர்ந்த தாந்திரிக பத்ராச்சாரியார்கள் கோவில் அர்ச்சகர்களாக இருந்தார்கள். இன்று மனகாமனா மாயி கோவிலின் தலைமை அர்ச்சகர் பத்ராச்சாரியார் ஆண்டுக்கு ஒரு முறை தாந்திரீக பூஜை செய்கிறார். அதே சமயம் தினசரி வழிபாட்டை மாகர் ஜாதியைச் சேர்ந்த உள்ளூர் அர்ச்சகர் நடத்துகிறார். இக்கோவிலுக்கு சென்று பைரவரின் தரிசனம் பெறுவது முக்கியமாதலால் கோபுரப்பாணியில் கட்டப்பட்ட மச்சேந்திரநாத் கோவிலுக்கு அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள இக்கோவிலுக்கும் சென்று வருதல் அவசியம். இப்போது சமீபமாக ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன் நடந்த உண்மை கதையினை அறிந்து கொள்வோம். நேபாள புராணத்தின்படி மனகாமனா கோவில் 17ஆம் நூற்றாண்டில் கோர்க்காவின் 2 மன்னர்களான ராம்ஷா மற்றும் பிருத்திவிபதி ஷாவின் ஆட்சியின் போது கட்டப்பட்டது. மனகாமனா தேவியின், அதாவது பகவதி அன்னையின் அருட்கடாட்சம் மூலமாக கோர்க்கா ராணிக்கு பகவதியின் தெய்வீக சக்திகள் அருள பெற்றன. இது மாகர் வம்சாவளியைச் சேர்ந்த பூசாரி லக்கான் தாபாவுக்கு மட்டுமே தெரிந்திருந்தது. ஒரு நாள் மன்னர் தன் மனைவியை மனகாமனா தேவி வடிவிலும் பூசாரியை சிங்க வடிவிலும் கண்டார். இதை பற்றி அவளிடம் கூறிய பின்னர் மன்னர் மர்மமான முறையில் இறந்தார். அப்போதைய இந்து வழக்கப்படி சதி வழியில், அதாவது கணவரின் ஈமச்சடங்கு நடக்கையில் அவரின் சிதையின் மீது அமர்ந்து மகாராணி உயிர் தியாகம் செய்தார். இறப்பதற்கு முன்னர் புனித லக்கான் தாபா மாகரிடம் தான் மீண்டும் தோன்றவிருப்பதாக கூறி இறந்தார். மகாராணியின் பெயர் சம்பாவதி ஆகும். 6 மாதங்களுக்கு பிறகு வயலில் ஒரு விவசாயி வேலை செய்து கொண்டிருந்த போது ஒரு கல்லை உடைத்தார். அது இரத்தம் மற்றும் பால் நீரோடையாக தூங்கியது. இதை கேள்விப்பட்டதும் புனித லக்கான் தாபா மாகர் கல்லிருந்த இடத்திற்கு சென்று இந்து தாந்திரிக சடங்குகளை செய்ய துவங்கினார். இது நீரோட்டத்தை நிறுத்தியது. பிறகு அதே இடத்தில் சன்னதியை கட்டினார். அன்னை பகவதியின் அரவணைப்பில் அவரது தூய பக்தை ராணி சம்பாவதி அமர்ந்திருக்கிறார். அதன் பின்னர்
மன்னர் ராம்ஷாவின் ஆன்மீக வழிகாட்டியாக விளங்கிய துறவி லக்கான் தாபா மாகரின் வழித்தோன்றல்களே பூசாரிகளாக இருத்தல் அவசியம் என்ற கட்டாயம் ஏற்பட்டது. அன்னை பகவதியின் அம்சமான ராணி அவரது மகன் டம்பர் ஷாவின் ஆட்சியின் போது துர்காம்சமாக அவதரித்தார் என்றும், பின்னாளில் பிற ஆதாரங்களின்படி நேபாளத்தின் நிறுவனர் பிருத்வி நாராயணன் ஷாவின் ஆட்சியில் மீண்டும் தோன்றியதாகவும் கூறப்படுகிறது. ஏப்ரல் 2015 நேபாள பூகம்பம் கோவிலின் கூரையில் விரிசல்களை ஏற்படுத்தியதால் தொல்லியல் துறையின் மேற்பார்வையில் 130 முதல் 140 மில்லியன் பட்ஜெட்டில் புனரமைப்பு துவங்கி செப்டம்பர் 2018 முடிக்கப்பட்டது. சுர்க்கி, செங்கற்கள் மற்றும் மரம் பயன்படுத்தப்பட்டன. மேலும் 90 மில்லியன் நேபாள ரூபாய் மதிப்பீட்டில் கூரை, கதவு, உச்சி மற்றும் ஜன்னல்களுக்கு 14 கிலோகிராம் தங்கத்தால் தங்க முலாம் பூசப்பட்டன. நான் சென்ற சமயம் கோவில் வெளியே புறாக்களுக்கு மக்கள் உணவளித்து கொண்டிருந்தனர். உள்ளே மலர்கள், ஊதுபத்தி, பழங்கள் என பல்வகை பூஜை பொருட்களுடன் மக்கள் அன்னைக்கு குறிப்பிட்ட இடத்தில் பூஜையை மாகர்கள் மூலம் சேவிக்கின்றனர். பிள்ளையார் அமர்ந்த திருக்கோலத்தில் 4 திருக்கரங்கள் மற்றும் கிரீடம் அணிந்து செந்தூரத்தில் அற்புதமாக காட்சி அருளுகின்றார். பஞ்சலோக நந்தி அற்புதமாக தனது வலது காலை மடித்து இடது காலை நீட்டி கழுத்தில் அழகிய மணிகளுடன் தன் தலைவரான ஈசன் லிங்கத்தை பார்த்த வண்ணம் அமர்ந்துள்ளது. அதன் கீழேயே பிள்ளையார் பிரதிஷ்டை செய்யப்பட்டு தன் தந்தையுடன் இணைந்து நல்லாசிகள் நல்குகிறார். ஆக சிவசக்தி இணைந்த சக்திமிக்க திருத்தலமாக மனக்காமனா தேவி கோவில் சிறப்புற்று விளங்குகிறது. தாந்திரிக முறையில் ஆடுகள் வேண்டுதல் மூலம் பலி கொடுக்கப்படுகின்றன. இந்த தேவிக்கு மனக்காமனா ஹோமம் செய்து பக்தர்கள் தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்கின்றனர். இதன் பலன்கள் மனதில் எழும் ஆசைகள், குறிக்கோள்கள் நிறைவேறுதல், தடைகள், எதிர்மறையான கர்மவினைகள் அழிதல், வாழ்வில் செழிப்பு மற்றும் நல்லிணக்கம், உணர்ச்சி வலிமை, மனத்தெளிவு, ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் மன அமைதி ஆகும். சென்ற நூற்றாண்டில் வழி தவறி சென்ற மலையேறுவோருக்கு அவர்கள் வேண்டியவுடன் மனக்காமனா தேவி ஒளியாக தோன்றி வழிகாட்டி உள்ளார்கள். குழந்தையை தவறவிட்டு காணாது தேடி அலைந்த ஒரு கிராமத்து தாய் மனக்காமனா தேவியை வேண்ட அவர்கள் தன் குழந்தை அக்கோவிலுக்கு முன் விளையாடி கொண்டிருந்த அற்புதம் கண்டு வியந்து அன்னையை போற்றி மகிழ்ந்தார்கள். அன்னை துர்க்கைக்கு பல திருத்தலங்கள் இந்தியாவில் உள்ளன. ஆனால் நேபாளத்தில் பெருமளவில் உள்ளூர் மக்கள் வணங்கி போற்றும் ஒரே துர்க்கை பகவதி அன்னை மனக்காமனா அன்னையை. அந்த புனிதமான இடத்தின் புனிதமான அதிர்வலைகள் கிட்ட ஆதிசக்தியின் நல்லாசிகள் பெற ஒருமுறை இத்திருக்கோவிலுக்கு சென்று வாருங்கள். அன்னையின் அருளாசிகள் மழையென பொழிந்து உங்களை என்றும் காக்கும், ரட்சிக்கும். ஓம் மனக்காமனா தேவி புகழ் வாழ்க, அஜு அஜி புகழ் ஓங்குக. இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்தவங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.